நார்மலாக சிசேரியன்ன்றது ஆக்சுவலாக எனக்குமே கடைசி நேரம் வரைக்கும் தெரியாது. 9th மந்த் ஸ்டார்டிங் அந்த டயத்துலேயே நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்களோட ஹிப்பு போனும் அந்த பேபியோட ஹெட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு, பொருந்தி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நார்மலுக்கான சான்சஸ். எப்பயுமே ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்படின்னா ஷியராக நான் நிறைய சான்ஸ் கொடுப்பேன். பட் ஸ்டில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 60% தான் நார்மல் ஆகுது, 40% சிசேரியனும் ஆகுது. ஸோ அதனால் அதையும் நம்ம நார்மல்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பேபிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது பேபியை. ஸோ ஓரளவு தான் பேபி இந்த வலியை தாங்கும். ஸோ ஒரு அளவுக்கு மேலே நம்ம நார்மலுக்காக வெயிட் பண்ணுறப்ப பேபிக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். ஒரு பெண்மணி ரொம்ப குண்டா இருந்தாங்க, கிட்டத்தட்ட 115 கிலோ இருந்தாங்க. நான் டெலிவரி பண்ணதில் அவங்க தான் ஹையஸ்ட் வெயிட்னு நினைக்கிறேன். பட் நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. கடைசியில் நார்மலுக்கு ட்ரை பண்ணுறேன், நான் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. 115 கிலோ 120 கிலோ இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக அழகாக பேபி டெலிவரி ஆச்சு, நார்மல் டெலிவரி ஆச்சு. பேபி வெயிட் பார்த்தீங்கன்னா ஆனால் 3.5 தான் இருந்துச்சு. இப்போ நார்மல் டெலிவரி நார்மலாக சிசேரியன்ன்றது ஆக்சுவலாக எனக்குமே கடைசி நேரம் வரைக்கும் தெரியாது. சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு 9th மந்த் ஸ்டார்டிங் அந்த டயத்துலேயே நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்களோட ஹிப்பு போனும் அந்த பேபியோட ஹெட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு, பொருந்தி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நார்மலுக்கான சான்சஸ் அதிகமாகும். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருந்தி இருக்காது, பட் பெயின் நல்லா வர்றப்ப அவங்களுக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்படின்னா ஷியராக நான் நிறைய சான்ஸ் கொடுப்பேன். பட் ஸ்டில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 60% தான் நார்மல் ஆகுது, 40% சிசேரியனும் ஆகுது. ஸோ அதனால் அதையும் நம்ம we should accept. ஏன்னா நார்மல்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பேபிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது பேபியை. ஸோ ஓரளவு தான் பேபி இந்த வலியை தாங்கும். ஸோ ஒரு அளவுக்கு மேலே நம்ம நார்மலுக்காக வெயிட் பண்ணுறப்ப பேபிக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் எங்களுடைய டிசிஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னுடைய பேஷண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ரொம்ப குண்டா இருந்தாங்க, கிட்டத்தட்ட 115 கிலோ இருந்தாங்க. நான் டெலிவரி பண்ணதில் அவங்க தான் ஹையஸ்ட் வெயிட்னு நினைக்கிறேன். ஸோ பட் நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. பட் அவங்க பரம்பரையில் எல்லாருமே ரொம்ப ஜிஜாண்டிக்காக இருக்காங்க. எல்லாருமே அபவ் 100 kgs. பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 110 கிலோ அப்படி இருந்தாங்க. ஸோ ப்ரெக்னென்சியில் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே நான் அவங்கள ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சுகர் பேஷண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி எந்த சுகர் ஐட்டம்ஸுமே அவங்களுக்கு கொடுக்காம கார்போஹைட்ரேட்ஸே கட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டில் வச்சுருந்தேன். கடைசியில் நார்மலுக்கு ட்ரை பண்ணுறேன், நான் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. 115 கிலோ 120 கிலோ இருக்காங்க, எப்படி நார்மல் பண்ண போகிறோன்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக அழகாக பேபி டெலிவரி ஆச்சு, நார்மல் டெலிவரி ஆச்சு. பேபி வெயிட் பார்த்தீங்கன்னா ஆனால் 3.5 தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கரெக்டாக அதை டயட்டில் வச்சுருந்ததுனால பேபி ரொம்ப பிக்காகாமல் கரெக்டான இடையில இருந்ததுனால நார்மல் டெலிவரி சுலபமாச்சு. என்ன நாங்கள் வச்சுருந்த அந்த கட்டியிருந்த அந்த ஸ்டிரப்ஸ் அதெல்லாமே அவங்க வெயிட்னால சிலதெல்லாம் பிஞ்சு போயிடுச்சு. பட் எனிவே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நார்மல் டெலிவரி ஆனதுனால எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வி ஆல்வேஸ் ட்ரை டு டெலிவர் தம் நார்மலி.